ஒருத்தன் நினைச்ச மாதிரி நல்லா சம்பாதிக்கணும், நினைச்ச மாதிரி நல்ல தொழிலில் முன்னுக்கு வரணும், நல்ல கோடி கோடியா லட்ச லட்சமா சம்பாதிக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, சொத்து பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த கோர்ட்டு கேஸ்ல இறுதியாக வெற்றி அவனுக்கு கிடைக்கணும். வாழ்க்கையில தொடர்ந்து எந்த ஒரு காரியத்திலும் இறுதி வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெற்றி கிடைக்கணும். அப்படின்னா அதாவது பொருளாதாரத்திலையும் வெற்றி பெறணும், அதே நேரத்தில் எந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, தொழில், சொத்து பத்துக்கள், எந்த ஒரு கேஸுவா இருந்தாலும், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் இருந்தாலும் அதிலும் இறுதி வெற்றி என்பது அந்த ஜாதகருக்கு உண்டு. அப்படின்றது எந்த அடிப்படையில், எந்த கிரகங்கள் அது வலிமையாக இருந்தால் அந்த யோகத்தை பெறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தனஸ்தானத்தில் குரு, 2ஆம் இடத்துல குரு இருந்து வலிமையாக இருந்து, 2ஆம் இடத்தில் குரு வலிமையாக இருந்து, அதான் அந்த 2ல் இருந்து அந்த 2ஆம் இடத்துக்குரியவன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், அதே போல 11ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று வலிமையாக இருந்தாலும், இல்லாட்டி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வீட்டுக்குரியவன் வலிமை பெற்றாலும், 11ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டுக்குரியவன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், ஆக 11ஆம் அதிபதி வலிமையா இருக்க வேண்டும், 2ஆம் இடத்தில் குரு வலிமையா இருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் தங்கள் வாழ்க்கையில் நினைச்ச மாதிரி கோடிக்கணக்கு லட்சக்கணக்க சம்பாதிப்பாங்க. எந்தவித கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு எதுவா இருந்தாலும், சொத்து பிரச்சனை எதுவா இருந்தாலும், எந்த ஒரு வம்பு வழக்காக இருந்தாலும் இறுதி வெற்றி அவங்களுக்கு உறுதியாக ஒன்று. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எங்க எந்த வழக்கையும் சந்திக்கலாம், எந்த பிரச்சனையும் சந்திக்கலாம், வெற்றி நிச்சயம்.